Hello everyone, welcome back to my channel. In today's video, we are going to learn about bricks and its types properties. Bricks are one of the most important building materials used in construction. In Tamil, we call bricks as செங்கல். தமிழில் bricks செங்கல் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரீட்டு, சாண்டு, லைம் ஆர் கிளே இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் தயாரிக்கிறாங்க. இது எதுக்கெல்லாம் யூஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு, பேமெண்ட்ஸுக்கு, அதர் டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு இந்த பிரிக்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரிக்ஸ் வந்து வெரைட்டி ஆஃப் ஷேப்லேயும் இருக்கும், டைப்ஸ்லையும் இருக்கும். இது எதை பொறுத்து அப்படின்னா என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போகிறோம் அதை பொறுத்து தான் அதனோட டைப்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இந்த பிரிக்ஸை காமனாக பில்டிங் மெட்டீரியல்ஸை ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பிகாஸ் ஆஃப் தேர் ஸ்ட்ரென்த் அண்ட் ஃபயர் ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் பிரிக்ஸ். In this picture, you can see 8 types of bricks. Let us learn one by one in a very simple way. First one is sun-dried bricks. இந்த bricks எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெற்று clay கூட straw or other fibers மிக்ஸ் பண்ணிவிட்டு மோல்டு பண்ணுவாங்க. அதை சன்லைட்டில் ட்ரை பண்ண வைப்பாங்க. இந்த மாதிரி தயாரிக்கக்கூடிய bricks வந்து are not strong and durable. இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃபார் டெம்பரவரி ஹவுசஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. Second one is burnt clay bricks. These bricks are strong, durable. இது வெரைட்டி ஆஃப் சைஸு, ஷேப்பு, கலர்ஸ்லாம் கிடைக்கும். இது எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெற்று கிளையை மோல்டு பண்ணதுக்கப்புறம் செங்கச்சூளையில் கில்னு அதில் வச்சு நல்லா ஹை டெம்பரேச்சரில் ஃபயர் பண்ணுவாங்க. அதனால தான் இது ஸ்ட்ராங்காக டூரபிளாக இருக்குது. தேர்ட் ஒன் இஸ் ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ். இது எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோல் ஃபயர்டு பவர் பிளான்ட்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த வேஸ்ட் ப்ராடக்ட் இருக்குல்ல, நிலக்கரி சாம்பல், அது கூட அந்த சிமெண்ட்டு, வாட்டர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த மிக்சருக்கு நல்லா மோல்டில் ஊற்றி கம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. இப்படி தயாரிக்கிறது தான் ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ். இது காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும், ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். தீஸ் பிரிக்ஸ் ஆர் காமன்லி யூஸ்டு ஃபார் லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது லோடை தாங்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஃபோர்த் ஒன் இஸ் காங்கிரீட் பிரிக்ஸ். இது எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு, சாண்டு, வாட்டர் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த மிக்சரை மோல்டில் ஊற்றி செய்வாங்க. இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், ஃபயர் ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்கும், டூரபிளாகவும் இருக்கும். இந்த பிரிக்ஸை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கும் பேவிங் பிளாக்ஸாகவும் யூஸ் பண்ணுவாங்க. ஃபிஃப்த் ஒன் இஸ் இன்ஜினியரிங் பிரிக்ஸ். இதை எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி கிளே எடுத்து நல்ல ஹை டெம்பரேச்சரில் ஃபயர் பண்ணுவாங்க. இதனால் இது ஸ்ட்ராங்காக இருக்கும், டென்ஸாக இருக்கும், வாட்டர் கெமிக்கல் ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்கும். இந்த பிரிக்ஸ் எதுக்காகலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஹெவி லோடுக்கும் வாட்டர் ரெசிஸ்டன்ஸுக்கும் இது யூஸ் பண்ணுறாங்க. சிக்ஸ்த் ஒன் இஸ் கால்சியம் சிலிக்கேட் பிரிக்ஸ். இது எப்படி தயாரிக்கிறாங்கன்னா சாண்டு, லைம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தயாரிக்கிறாங்க. இது குட் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், டூரபிலிட்டி இருக்கும், ஃபயர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும், குட் இன்சுலேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், லைட் வெயிட்டாகவும் இருக்கும். இதை வந்து ஹை ரைஸ் பில்டிங்லேயும் தெர்மல் இன்சுலேஷனுக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஈகோ பிரிக்ஸ். இந்த பிரிக்ஸ் எப்படி தயாரிக்கிறாங்கன்னா ரீசைக்கிள்டு மெட்டீரியல்ஸ்லேருந்து தயாரிப்பாங்க. அது என்னெல்லாம்னா இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸு, பேப்பர்ஸ், அதர் வேஸ்ட் ப்ராடக்ட் இருக்குல்ல இதிலிருந்து தான் தயாரிப்பாங்க. இது ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டன் வால்ஸு, டெக்கரேட்டிவ் ஃபீச்சர்ஸ்க்கெலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எய்த் ஒன் இஸ் ஃபயர் பிரிக்ஸ் ஆர் ரீஃப்ராக்டரி பிரிக்ஸ். இது எப்படி தயாரிக்கிறாங்கன்னா ஸ்பெஷல் ஃபயர் கிளே வச்சு தான் தயாரிப்பாங்க. இது வந்து நல்ல ஹை டெம்பரேச்சரை தாங்கக்கூடியது. ஸோ இதை வந்து ஃபர்னஸ்ஸு, சிம்னிஸ் இதிலெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதுவரை பிரிக்ஸு அதனோட டைப்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இனி நம்ம பிரிக்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி நம்ம படிக்கலாம்.